அதிசய கருணா அபிநவ குணசுந்தரி வந்தே அபிநவ குலசுந்தரி வந்தே அபிநவ குணசுந்தரி வந்தே வந்தே. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதாரம். க்ளோஸ் ஆகுது என்னன்னு தெரியல. ஓம் ககார ரூபா கல்யாணி கல்யாண கந்தாரிணி கல்யாண சைல நிலையா ரமணீயா கலாபதி கமலாட்சி கல்மசக்னி கருணாமித சாகரா கதம்ப கானனாவாச கதம்ப குஸ்முப்ரியா கந்தர்ப்ப வித்யா கந்தர்ப்ப ஜனகாம் பாங்க வீக்ஷணா கற்பூர வீடி சௌரபியா கலி கல்லோலில ககுப்தடா கலிதோஷகரா கஞ்சலோச்சனா கம்ர விக்கிரகா கர்மாதி சாட்சிணி காரயித்ரி கர்மபலப்பிரதா ஏகாரூபா ஏகாட்சரி ஏக அநேக அக்ஷராக்கிருதி ஏதத் தத்திதி நிர்தேஷ்யா ஏகாந்த சித் ஆகிருதி ஏவம் வித்யாகமா அபோத்யா ஏக பக்திமத்தர்ச்சிதா ஏகாரகிதா கிருதா ஏலாதி சுகுத்த சிரோகோ ஏன கூட விநாசினி ஏக போகரசா ஏக ரசா ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி ஏகாதபத்திர சாம்ராஜ்ய பிரதா ஏகாந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏஜதன்னேஜ ஜெகதீஸ்வரி. ஏததனே ஜெகதீஸ்வரி ஏதமான பிரபா அனைத்தையும் எந்த ஒன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அது அனைத்து பிரகாசங்களுக்கும் எது பிரகாசமாக இருக்கிறதோ அது எந்த ஒன்று இந்த அத்தனையுமாக வியாபித்திருக்கிறதோ அது ஸ்ரோத்ரிஷ ஸ்ரோத்ரம் மனசோ மனோ எது வாச்சோக வாச்சம் கௌ பிராணஸ்ய பிராணம் என்கின்ற கேனோபனிஷத்தினுடைய மந்திரத்தின் பொருளாக விளங்குபவர். அத்தனை இந்திரியங்களுக்கும் செயல்பாட்டை கொடுப்பவள், இந்திரிய ரூபமாக வியாபித்திருப்பவள். யதா விஸ்புலிங்கேவ எப்படி மிகப்பெரிய அடர்ந்த நெருப்பிலிருந்து தெரித்து வந்த ஒரு பொறியானது எப்படி அதே பிரகாசத்தை கொண்டிருக்கிறதோ அதுபோல அத்துணை பிரகாசங்களுக்கும் அந்த நெருப்பு பிளம்புதான் காரணமாக இருக்கிறதோ அதுபோல என்று பார்த்தோம். மாண்டூக்கிய மனிதத்தில் பார்த்தோம். ஜாத்யாபாசம், கலாபாசம், வக்தாபாசம், ததைவச்ச அகாலாம் அனைத்துமாக அவஸ்து தத்துவமாகவும்
விஞ்ஞானமாகவும் சாந்தம் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துவானது ச பாசதே, அதுதான் அனைத்துமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஜாத்யாபாசம் சலாபாசம், நகர்வது போவது வருவது வஸ்துவாக இருக்கக்கூடியது. அதே போல பிறப்புக்கு காரணமாக இருப்பது பிறக்காதது, அவற்று வஸ்துவாக அல்லாதது, விஞ்ஞானம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விசாரத்தினுடைய நிலையில் இருப்பது. அப்படிப்பட்ட அத்தனைக்கும் ஆதாரம் எது என்றால் சாந்தம் அத்வயம் என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துதான் அனைத்தையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஏதமான பிரபா அத்தனையுமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஏஜத்தனே ஜெகதீஸ்வரி, ஜடச்சேதன ஜட வஸ்துக்களும் சேதன வஸ்துக்களுமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய விவகாரங்களோடு இருப்பது அம்பாள் தான். ஜடமாக இருப்பதும் அம்பாள் தான், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பதும் அவள் தான். அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதக அனந்தம் அவ்யயம் கவிகம் சமுத்திரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோச பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்பியதோ முகம் என்று விஷ்ணு சூத்திரத்தில் சொல்வது போல அனைத்துமாக அந்த பகிச்சத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதக அனந்தம் அவ்யயம் கவிகம் சமுத்திரேந்தம் விஸ்வசம்புவம் என்று அத்தனையுமாக வியாபித்திருப்பவள் அம்பாள். அதனால்தான் ஜெகதீஸ்வரி, ஜெகதஸ்ய ஈஸ்வரி, இது ஜெகதீஸ்வரி. ஈசாவாஸ்யம் இதகம் சர்வம் தேன தெக்தேன புஞ்சீதா என்று இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக எந்த ஒன்று வியாபகம் செய்து கொண்டிருக்கிறதோ சக்தா ஸ்பூர்த்தி பிரதானேன என்று உபனிஷத்தினுடைய விளக்கங்களிலே பகவான் சங்கரர் அழகா சொல்வார். சக்தா ஸ்பூர்த்தி பிரதானேன, இருப்புத்தன்மையாகவும் வியாபகத்தன்மையாகவும் அதே போல பிரகாசத்தன்மையாகவும் இருக்கின்ற தன்மையாகவும் அனைத்துமாக எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அது. இதில் ஒருபடி மேலே போய் சொல்கிறார், ஈசாவாஸ்ய, இது ஜெகத் ஈஸ்வரி என்று. ஈஸ்வரி என்று சொல்கிற போது அனைத்து ஆளுமையாகவும் அம்பாளே இருக்கிறாள். அண்ட சராசரங்களுக்கு ஈஸ்வரியாக மாயா சொரூபமாக மிகப்பெரிய அத்துணையும் இயக்கத்தன்மையாக இயக்கத்திற்கு சக்தியாக இருக்கக்கூடியவள். அதனால் ஈஸ்வரன் நியதியாக, நியந்தாவான ஈஸ்வரனுக்கு நியதியாக எது இருக்கிறதோ அது அப்படிப்பட்ட நியதியாக சர்வேசு பூதேசு, எல்லா பௌத்திக வஸ்துக்களிலும் நியதியாக எந்த ஒன்று இருக்கிறதோ, அதாவது பிரபஞ்சம் அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்தவள் அவள், வெளிக்கொண்ட வஸ்துவாக இருப்பவள் அவள், வெளிக்கொண்டு வந்தவள் அவள், கொண்டு வந்த வஸ்துவாக இருப்பவள் அவள், வஸ்துவினுடைய வியாபகமாக இருப்பவள், செயல்பாடாக இருப்பவள் என்று பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே என்று அனைத்துமாக பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்ததால் வந்ததும் பூர்ணம், பூர்ணமேவா அவசிஷ்யதே, அல்டிமேட்லி பார்த்தா அத்தனையும் பூர்ணமாகவே இருக்கிறது என்று சொல்வது போல அத்தனையும் பௌதீக வஸ்துக்கள் அத்தனையுமாக இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்தவள், வெளிக்கொண்டு வந்த வஸ்துவாக இருப்பவள், வெளிக்கொண்ட வஸ்துவினுடைய செயல்பாடுகளாக இருப்பவள் என்று அத்தனையுமாக இருக்கிறாள். கிரண்ய கர்ப்ப வடிவாக இருந்து தாவர ஜங்கமங்கள் அத்தனையிலும் வியாபித்து நிற்பவள். இப்படி பலூனில் காற்றானது வியாபித்திருக்கிறதோ அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்பாள் வியாபித்திருக்கிறாள். எப்படி கிரண்ய கர்ப்ப என்று சொல்லக்கூடிய சூட்சம
ஸ்தூல சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூட்சும சரீரமாக அம்பாள் விளங்குகிறாள். அதனால்தான் எப்படி விஸ்வ தைஜச என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் எப்படி சமஷ்டிக்கு விஸ்வ தைஜச என்று சொல்லக்கூடிய பிராக்ஞ என்று சொல்லக்கூடிய அத்தனையுமாக இருக்க விராட் கிரண்ய கர்ப்ப ஈஸ்வரன் என்று சொல்கிறது போல சமஷ்டிக்கு விஸ்வ தைஜச பிராக்ஞ என்கின்ற இந்த 3 சரீரங்களிலும் வியாபித்து சரீரத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கிறாள். அதனால் அம்பாளிலிருந்தே அத்தனை ப்ரொஜெக்ஷன் எதிலிருந்து வியாபித்திருக்கிறதோ அது, அதனால் அவளுக்கு பெயர் ஜெகதீஸ்வரி என்று பார்த்தோம். அப்படி செயல்களில் பிரேசிதம் கேதேசிதம் பததி பிரேசிதம். பிரேசிதம் என்றால் ஆளுமை, செயல்பாட்டு சக்தி. அப்படி இயக்க காரணமாக அனைத்துமாக இருக்கிறாள். நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா மெக்கானிசமாகவும், இந்த பிரபஞ்ச மெக்கானிசம் அத்தனையுமாகவும் அம்பாளே இருக்கிறாள். இருப்பது மட்டுமல்ல, செயல்பாடுகளாகவும் இருக்கிறார். செயல்பாட்டினுடைய வெளிப்பாடாக இருக்கிறாள். அத்தனையும் ஈஸ்வரனுக்கு நியதி என்கின்ற தன்மையிலே ஈஸ்வரனாக, ஈஸ்வர நியதியாக அத்தனையுமாக வியாபித்திருக்கிறாள். ஏக வீராதி சம்சேவியா. அசாதாரண தைரியம், கம்பீரம் போன்றவையாக இருக்கிறாள். அதென்ன அசாதாரண கம்பீரம், அசாதாரண தைரியம்? கஷ்யஜித் தீராகா என்று வேதங்கள் உபநிஷத்துக்கள் முழங்குகின்றன. தீராகா அப்படின்னா சாதாரணமாக நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் வீரர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே தீரர்கள் என்கின்ற வார்த்தைக்கு சுற்றும் தீகி தீராகா, தெளிவான புத்தியை கொண்டவர்கள், புத்தியில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள். அதனால் புத்தியில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள். புத்தி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இருக்கிற புத்தியில் நிலைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. அதற்கு வைராக்கியம் தேவை. விவேகம், வைராக்கியம் என்கின்ற இரண்டுமாக யார் ஒருவருக்கு தெளிவான நிலையிலே அதிலேயே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை தீராகா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த தீரர்கள் ஏக வீராதி சம்சேவ்யா. அப்படிப்பட்ட அந்த தீரர்களுடைய புத்தியிலே எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ, எந்த ஒன்றை அவர்கள் உபாசிக்கின்றார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட அந்த பூஜ்ய வஸ்துவாக, தியானிக்கப்படக்கூடிய வஸ்துவாக, விவேகமாக, வைராக்கியமாக யார் ஒருவர் வியாபித்திருக்கிறார் என்றால் அது அம்பாள். அதான் பூஜ்ய தியான அத்துணையுமாக, ஞானம் அத்துணையுமாக அம்பாள் இருக்கிறாள். அல்லது இன்னொரு கருத்தை சொல்கிறார். யாரெல்லாம் சம்சேவியாக நன்றாக தொழுகிறார்களோ, யார் ஒருவர் நன்றாக அம்பாளை சரணடைந்து முழுமையாக அம்பாளிடம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு வீரம் போன்ற, வைராக்கியம், விவேகம் போன்ற சமாதி சம்பத்தி என்று சொல்லக்கூடிய அதிகாரித்துவத்தை அம்பாள் வழங்குகிறாள். சம்சேவ்யா ஏக வீராதி. ஏக யாரெல்லாம் ஒரே நிலைப்பாடோடு அம்பாளை சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்குவத்தை கொடுக்கிறாள். பக்குவத்தை கொடுத்து தெய்வீ சம்பத்தி என்று சொல்லக்கூடிய அத்தனை நல்ல குணங்களையும் ஜிக்ஞாசுத்துவத்தையும் அளிப்பவளாக இருக்கிறாள். முதல்ல நம்ம அடிக்கடி பார்த்ததுண்டு. ஒவ்வொரு இந்த குணங்களை பற்றி, சாதன சதுர்த்தய சம்பன்னங்களை பற்றி பேசுகிற போதும் நான் எல்லா இடத்துலையும் சொல்வதுண்டு.
இந்த விவேகம் என்பது எல்லாத்துக்கும் இருக்கிறது. விவேகம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, ஆனால் கடைப்பிடிக்க முடிவதில்லை. அதனால் விவேகத்தோடு கூடிய வைராக்கியம் இரண்டும் பெறுவதற்கு அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வேண்டும். அதைவிட சிரத்தை என்று சொல்லக்கூடியது பரிபூர்ண அம்பாளின் கடாட்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் சிரத்தையோடு இருக்க முடியும். காரணம், சிரத்தை என்பது நாம வளர்த்தி கொள்ள முடியாது. அது ஒரு பெரிய ஒரு இனம் புரியாத ஒரு மனோநிலை. அதற்கு எப்படி வார்த்தையினால் விளக்க முடியாது. அதுக்கு பேர் டோட்டலி என்ன சொல்கிறது, மடத்தனம் அல்லது மூட நம்பிக்கை. அப்படி அல்ல. மூட நம்பிக்கை உடையவர்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோல விவேகத்தோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் வைராக்கியம். அதனால் மூட நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை போல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் மூட நம்பிக்கை. அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு, இவர்கள் தான் முழுமையானவர்கள், இவர்கள் சொல்வதில் தவறு இருக்காது என்று குரு வேதாந்த வாக்கியேசு ஸ்ரத்தா என்று சொல்லக்கூடிய ஸ்ரத்தையை அளிப்பவர் யாரு? அம்பாள். அந்த ஸ்ரத்தை என்கின்ற வார்த்தைக்கு நான் எப்பொழுதுமே அர்த்தம் சொல்வதற்கு தடுமாறுவதுண்டு. காரணம், குருவும் வேதாந்தமும் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்று மேலோட்டமாக பார்த்தாலும் அதில் மறுபடியும் விளக்கம் இருக்கிறது. என்னவென்றால், அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் விசாரித்து நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறதே தவிர அப்படியே ஏற்றுக்கொள் என்று சொல்வதில்லை. சிரத்தையோடு அவர் சொல்வதில் நிச்சயமாக பொருள் இருக்கும், அதில் உண்மை இருக்கும் என்கின்ற தன்மை, அந்த மனோபாவம், அதற்கு பேர் தான் சிரத்தையை தவிர அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பேர் சிரத்தை அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு புரியவில்லை அவர் சொல்வது என்று அவர் சொல்வதை மறுதளிக்காமல் நிச்சயமாக ஆராய்ச்சி செய்தால் அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு திடமான நிலைப்பாடு, பாவனை, அதற்கு பெயர் தான் என்ன? சிரத்தை. இந்த சிரத்தை அம்பாளிடமிருந்து மட்டுமே கிடைக்கும். வந்த சிரத்தையை வளர்த்து கொள்ளலாம், அது வேற. ஆனால் சிரத்தை என்பது அகங்காரம் விடாது. அகங்காரம் நம்முடைய சிரத்தைக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். நான் அறிந்து கொண்டதும் எனக்கு என்ன தெரியுமோ அதை பொறுத்தே குருநாதரது வாக்கும் வேதாந்தத்தினுடைய வாக்கும் ஆராயப்படுகிறது. அப்படி ஆராயும் போது உண்மை அறிய முடிவதில்லை. எனவே அந்த அகங்காரத்தை விடுத்து முழுமையான சரணாகதி சாஸ்திரத்திலே குருவிடம் ஏற்படுவது என்பதுதான் சிரத்தை. அந்த சிரத்தை அம்பாளிடமிருந்து வருகிறது. எனவே அதுதான் மிகப்பெரிய ஒரு சிரத்தாவான் லபத்தை ஞானம்னே சொல்கிறார். யாருக்கு இந்த சிரத்தை கிடைக்கிறதோ, சிரத்தை ஏற்படுகிறதோ, பாவனையில் அவர்கள் ஞானம் அடைந்தவர்களாகவே ஆகிவிட்டார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் நமக்கு சாஸ்திர ரூபமாக நமக்கு சிரத்தையை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அடுத்தது ஏக வீராதி சம்சேவியா அர்த்தாபக்தி ஜிக்யாசு ஞானி என்கின்ற இத்தனை பேர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அருளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவள். ஜிக்யாசுத்துவம் பெறுவது மிக மிக கடினமான மைல்கல். ஒரு ஒரு நம்ம அடிக்கடி பார்க்கறதுண்டு. முமுட்சுத்துவத்திலிருந்து ஜிக்யாசுத்துவம் வருவது என்பது பெரிய விஷயம். அது அம்பாளினுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் முடியும். எப்படி சிரத்தை என்பதோ அதே போல ஜிக்யாசு என்பதும். ஏனென்றால் நமக்கு பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கின்றவர்களுக்கு குருநாதர் சரியான வழிகாட்டியாக, சரியான சுரோத்திரியன் பிரம்மனிஷ்டன் என்று சொல்லக்கூடிய சம்பிரதாய வித்தாக இருந்தால் மட்டும்தான் அவர் ஜிக்யாசுத்துவத்தை பற்றி பேசுவார். இல்லாவிட்டால் கண்ணை மூடு, காதை மூடு, தியானம் பண்ணு, பூஜை பண்ணு, எதோ என்னை விட வேறான ஒன்றை, வேறான ஒரு அனுபவத்தை, வேறான பார்வையை, வேறான விஷனை நமக்கு கொடுப்பதுதான் ஞானம்.
என்று வெளியில் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடியது போக, நான் சொன்னது போல 3 விதமான தேடல்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறது. ஒன்று வெளியிலே தேடுவது, இன்னொன்று உள்ளே தேடுவது. ஆனால் உண்மை என்னவென்றால் உள்ளும் அல்ல வெளியும் அல்ல என்று உண்மையை அறிவது, உள் வெளியற்று அந்த பகிச்சதர் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதக என்று அனைத்துமாக வியாபித்திருப்பது என்று அறிவது. இப்படி அறிவதற்கு ஜிக்ஞாசுத்துவம் தேவை. ஏனென்றால் உள்ளே இருக்கிறது என்பதற்கு உள்ளே இருப்பது என்பதும் வெளியே இருப்பதும் என்பதும் பயிற்சியினால் அறிவது. ஆனால் ஜிக்ஞாசுத்துவம் என்பது சாஸ்திரத்தினுடைய விஷனை அறிந்து கொள்வது. அதனால் அறிவது தான் ஞானம் என்பதை புரிந்து கொள்வது தான், அதற்காக பாடுபடுவது தான் ஜிக்ஞாசுத்துவம். அந்த ஜிக்ஞாசுத்துவம் என்பது அம்பாளினுடைய கருணை இல்லாவிட்டால் நமக்கு அது கிடைக்காது. எங்கோ தேடிக்கொண்டிருக்க வேண்டும். பொதுவாகவே யாராக இருந்தாலும், ஈவன் நம்ம சாமிஜி கூட ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அது வரும் இது வரும் என்று மிகப்பெரிய கடினமான பிரயத்தனம் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்தியா முழுவதும் சென்று பெரிய பெரிய ஞானிகளை எல்லாம் சோக்கால்டு ஞானிகளை எல்லாம் போய் பார்த்து இதை பற்றி விசாரித்திருக்கிறார். அப்புறம் கடைசியில் தான் சாமிஜிக்கு இல்லை அது உள்ளும் அல்ல வெளியும் அல்ல என்கின்ற தன்மையை ஒரு சுவாமிஜி அவர்கள் அவருடைய குருநாதர் எடுத்து சொன்ன உடனே அவருக்கு அந்த உண்மை புரிந்தது. இல்லாவிட்டால் ஒன்றா வெளியே தேடுவோம், இல்லாட்டி உள்ளே தேடிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நிலை மாறி ஜிக்ஞாசுத்துவம் என்கின்ற தன்மையை அடைவது அம்பாளினுடைய பரிபூர்ண கடாட்சம். அதே போல ரஜோகுண வெளிப்பாடான அர்ச்சித தேவதைகள் போன்ற அத்துணை தேவர்களாகவும் விளங்கிக் கொண்டிருப்பவளும் அம்பாள் தான். அர்ச்சித தேவை என்றால் 3 நிலைப்பாடுகளை நம்ம பார்த்திருக்கோம். பரபிரம்மஸ்வரூபம் என்பது நமக்கு வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத நிலையில் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை 2 வடிவமாக நம்ம வழிபடுகிறோம். ஒன்று சிலாரூபமாக அல்லது தியானிக்கின்ற சகுண பிரம்ம மானச வியாபாரமாக அல்லது நிர்குண பிரம்ம மானச வியாபாரமாக. அப்படி நிர்குண சகுண என்று சொல்லக்கூடிய அத்துணையுமாக யார் வியாபித்திருக்கிறார், அர்ச்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவள், போற்றக்கூடிய தன்மையில் நமக்கெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவதைகளாக அத்துணை தேவதைகளாகவும் யார் இருக்கிறார் என்றால் அப்படி அம்பாள் தான். அதனால் சம்சார சாகரத்தினாலே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் சத்ரு சம்ஹாரம் போன்ற மிகப்பெரிய எதிரிகளை தாக்கக்கூடியதும் எதிரிகளை சரிப்படுத்தக்கூடியதுமாக இருக்கக்கூடிய ஹோமங்கள் இதெல்லாம் செய்வாங்க. இந்த ஹோமத்திலே யாரினுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்றால் அதுவும் அம்பாள் தான். நமக்கு 2 நிலைகளிலே எதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று மனதில் எதிரி, இன்னொன்று லௌகீக எதிரி. இந்த 2 எதிரிகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது என்றால் அது அம்பாளுக்குத்தான் இருக்கிறது. ஏக பிரபவசாலினி. பிரபவ என்றால் பிரகர்ஷேன பவதி இது பிரபவ. இந்த சிற்கி வியாபகத்தினுடைய படைக்கும் ஸ்கில் யாருக்கு இருக்கிறது என்றால் அம்பாளுக்குத்தான் இருக்கிறது. இந்த படைப்பினுடைய தன்மை, படைக்கக்கூடிய அறிவும் படைக்கக்கூடிய என்ன சொல்றது அந்த தன்மையும் யாரிடம் இருக்கிறது என்றால் அம்பாளிடம் இருக்கிறது. அதனால தான் அம்பாள் ஜனனி ஜனனி ஜகத்காரணினி பரிபூரணினி என்று போற்றப்படுகிறார். ஜகமாக ஜகத்கா ஜி எப்போ வருது
ஜனனி ஜனனி ஜெகத்காரணினி பரிபூரணினி என்று ஜகம் நீ அகம் நீ என்று சொல்றார். ஜகம் நீ, இந்த ஜகமாக இருக்கிறாய், அகமாகவும் நீயே இருக்கிறாய் என்று இந்த ஜகத்தை படைக்க வல்ல அத்துணை திறமைகள் படைக்கக்கூடிய அபின்ன நிமித்த உபாதான காரணமாக அம்பாள் இருக்கிறாள். எப்போது இந்த தன்மை இந்த பரீட்சை எழுதுகிற போது வருகின்ற டெரைவேஷன் எப்படி மாறி 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 கொண்டு வருகிறார்களோ அப்படி படிப்படியாக கால்குலஸ் போன்றவைகளெல்லாம் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருகிறதோ அதுபோல அம்பாளினுடைய இந்த படைப்பு திறமை என்பது ஸ்பான்டேனியஸ்லி அவளுக்குள்ளே வெளிப்படுமா. எப்படி மந்திர சித்தி என்று ஏற்படுவது என்று சொல்கிறார். மந்திர சித்தின்னா நம்ம என்ன சொல்கிறோம், நரனே வேண்டுவன கேள் என்று ஒருத்தர் வந்து நமக்கு முன்னால் கை காமிச்சு சொல்கிறது அல்ல. எந்த மந்திரத்தை நீ உபாசித்து கொண்டிருக்கிறாயோ அந்த உபாசனை மந்திரமானது, ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மந்திரமானது உன்னை அறியாமல் உன்னுடைய விருத்தியிலே எப்பொழுதும் வியாபித்து கொண்டிருக்கும். அப்போ நீ எதை செய்து கொண்டிருந்தாலும் அந்த மந்திரமானது உன்னுடைய விருத்தியில வியாபகமாகிக் கொண்டே இருக்கும். அதுதான் மந்திர சித்தி என்று சொல்வதை தவிர மந்திர சித்தி அடைந்து விட்டேன் அப்படின்னா மந்திர சித்தினா ஏதாவது ஒன்று நமக்குள்ள உள்ளே வந்து புகும் என்றதெல்லாம் கிடையாது. அது உன்னுடைய மனதிலே உன்னுடைய அத்துணை அணுக்களிலுமே வியாபித்து எப்பொழுதும் உனக்குள் ஒரு வியாபகமாக அந்த மந்திரத்தினுடைய தன்மை இருந்து கொண்டே இருக்கும். எப்படி மிக பிடித்த பாட்டானது நம்மை அறியாமல் நமக்குள்ளே இருந்து வெளிவருகிறதோ அதுபோல இந்த மந்திரத்தினுடைய சத்தமானது, மந்திரத்தினுடைய அந்த உச்சாரணமானது நமக்குள் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது வந்து என்ன, அப்போ என்ன, அது என்ன விஷயம் என்றால் வெளி விஷயங்கள் எதுவும் உள்ளே வராமல் மிகப்பெரிய அரணாக இருந்து நமக்கு பக்குவத்தை கொடுத்து உண்மையை புரிவதற்குண்டான தன்மையை அந்த காரணத்துக்கு எப்பொழுதும் தயாராக வைத்து கொண்டிருக்கும். அதுதான் மந்திர சித்தி என்று சொல்வது. அப்படி மந்திர சித்தி உடையவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்து படித்தாலோ கேட்டாலோ தெரிந்தாலோ அவர்களுக்கு ஒரு ஒரு புரிதல் என்பது சொல்லவே புரிதல் என்பது ஏற்படும். அதுபோல இந்த அம்பாளுக்கு இந்த படைப்பு என்பது ஒரு சுலபமானது. மூச்சுக்காற்று எப்படி நமக்கு அனாயாசமாக இந்த அனிச்சை செயல் என்று சொல்லக்கூடிய கண் இமைப்பது, மூச்சு விடுவதெல்லாம் எப்படி நம்முடைய ஆர்டர் இல்லை, நாம் வில்பவரோடு செய்வதில்லை, அதுவாக தானாக ஏற்படுகிறதோ அதுபோல அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை மேனிஃபெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார். சாமிஜி மிக அழகாக சொல்கிறார், கிரியேஷன் என்கின்ற வார்த்தை தப்பு, கிரியேஷன் அல்லப்பா, இது மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷனுக்கும் கிரியேஷனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அவ்யக்தாத் வியக்தமாபன்னம் என்பதுதான் படைப்பு. அந்த படைப்பு என்கின்ற வார்த்தையை எப்படி சொல்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கிரியேஷன் என்பதற்கும் உண்டான வார்த்தை அது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் என்பால் வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல், அம்பாள் வெளிப்படுத்துவது தான் படைப்பு. அப்படி வெளிப்படுத்துவதாக அம்பாள் அந்த வெளிப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாமல் அனாயாசியமாக, அதான் நிமித்த மாத்திரத்தின சங்கல்ப மாத்திரத்தின கண் இமைக்கும் நேரத்திலே இந்த பிரபஞ்சத்தை படைத்து விடுகிறார். அப்படி சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் என்று ஏக பிரபவசாலினி. இந்த பிரபவம் என்றால் பிரகட்சேன பவதி. அப்படி உடனே படைக்கிறாள் என்பதற்கு தாறுமாறாக ஆவதில்லை. ஒரு ஆர்டர்லி படைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவளாக அம்பாள் இருக்கிறார். அதனால் ஒரு ஒரு தன்மை இந்த படைப்புக்கு அம்பாளுக்கு மிகப்பெரிய ஸ்கில் இருக்கிறது என்று சொல்கிறோம். இன்னொன்று பிரபவம் என்பது பிரபுத்தன்மை உடையவளாக இருக்கிறார். பிரபவம் என்றால் ஆளுகின்ற தன்மை. எப்படி பிரபு என்று ஒருத்தர் சொல்கிறோம், என்ன காரணம் என்றால் அத்துணை காரணிகள்
அத்துணை தன்மைகளும் அம்பாளிடம் இருக்கிறது. அதனால திதிகாரணி நிலைப்பு, இந்த 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 பிரபஞ்சத்தினுடைய நிலைப்புக்கு அவளே காரணியாக இருக்கிறாள். அவளே ஆயுளாக இருக்கிறாள். அவளே அறிவாக இருக்கிறாள். அவளே ஆரோக்கியமாக இருக்கிறாள். ஏன் முக்தி கூட அம்பாளிடமிருந்து நமக்கு புரிதல் ஏற்படுகின்ற போதுதான் வருகிறது. எனவே முக்தி கொடுக்கக்கூடிய வல்லவள் என்று சிலர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. முக்தி கொடுக்கக்கூடியதல்ல, முக்தி புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்கனவே இருப்பது தான் முக்தி. முக்தியை சுட்டி காட்டுபவள் என்று சொல்லலாம், அல்லது முக்தி சொரூபமாக வித்யா சொரூபமாக இருப்பவள் என்று சொல்லலாம். அதனால செல்வம் மட்டுமல்ல, சமஸ்த ஆயுகு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் என்கின்ற அத்துணையுமாக அம்பாள் பிரபுத்தன்மை அவளிடம் ஒரு பொக்கிஷமாக இருப்பதுதான் இவைகள். அதனால அந்த சங்கல்பத்தில் கூட நம்ம சொல்றோம், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சித்திரத்து என்று ததாத்து என்று சொல்வார்கள். அப்படி அத்தனைக்கும் காரணமாக அவள் இருக்கிறாள். அது எப்படி கிடைக்கிறதுனா, அதான் இங்கே பிரபவசாலினி, அவரவரது யோக்கியதைக்கு தக்கபடிதான் கிடைக்குமே தவிர நீ நினைச்ச மாதிரி கிடைச்சிடாதுன்றார். ரெண்டு இந்த விஷயத்தில் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒன்று நீ வணங்குகின்ற உன்னுடைய சரணாகதி தன்மையை பொறுத்து இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை கொடுப்பவள் ஒன்று. இன்னொன்று, உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாவத்தினுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டு சரியாக எது யார் யாருக்கு செல்ல வேண்டுமோ அப்படி பார்த்து கொடுப்பவள். அதனால கர்மபல தாதா என்று சொல்லக்கூடிய அத்துணையமாக அதை கொடுக்கக்கூடிய ஸ்கில் அம்பாளுக்கு இருக்குது. அந்த சரியான பலனை தரக்கூடிய ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் எந்தெந்த நிலைப்பாடுகள் என்று அதில் ஒரு ஆர்டர் வைத்திருக்கக்கூடிய தன்மையாக விளங்குபவள். அதைத்தான் ஈஸ்வரத்துவம் என்று நம்ம சொல்கிறோம். அந்த ஈஸ்வரத்துவம் ஈஸ்வர நியதியாக இருப்பது அம்பாள் தான். ஏச சர்வேஸ்வரக ஏச பூதாதிபதி ஏச பூத பாலக என்று உபநிஷத்துக்கள் பிருகதாரண்ய உபநிஷத்தில் இந்த மந்திரம் வருகிறது. ஏச சர்வேஸ்வரக, அனைத்தையும் ஆளுமையாக எந்த ஒன்று கொண்டிருக்கிறதோ அவர், அதற்கு பெயர் ஏச சர்வேஸ்வரக. ஏச பூதாதிபதி, அத்தனைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள். அதிபதி என்றால் ஆளக்கூடியவள், ஆளுகின்ற தன்மையை வியாபித்திருப்பவள். எப்படி ராஜா ஒரு பூபதி என்று சொல்றோம். பூபதி என்றால் பூமியை ஆளக்கூடியவள். அப்ப எப்படி பூமியை ஆளுகிறார்? இருந்த இடத்திலிருந்து அவளது அந்த டொமைன், அந்த 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 சட்ட வடிவானது, அந்த இறை சக்தியானது, இறையாண்மை என்பது இருந்த இடத்திலிருந்து அந்த ராஜ்யம் முழுவதும் எப்படி வியாபித்திருக்கிறதோ அதுபோல ஏச பூதாதிபதி என்று இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆளுமையான அந்த சக்தியை, அந்த இறை ஆண்மையை வியாபிக்க செய்து கொண்டிருப்பது அம்பாளினுடைய சக்தி. அதே போல ஏச பூத பாலா, வியாபித்து என்ன பண்றார்? அத்தனையும் காத்து கொண்டிருக்கிறார். என்னங்க இப்படி வியாபித்து அத்தனையும் காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்றீங்களே, அப்ப சுனாமி போன்ற எல்லாம் வருது அப்படின்னா அதற்கும் ஒரு ஆர்டருக்கும் ஒரு டிஸார்டர் இருக்கிறது, டிஸார்டருக்கும் ஒரு ஆர்டர் இருக்கிறது. அதுபோல தீது நன்மை எல்லாம் காலி தெய்வலீலை என்று ஏதோ ஒரு காரணம் அதற்கு பின்னாலே இருக்கிறது. அப்படி அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அதனால ஜெகத் ரட்சக, இந்த ஜெகத் முழுவதையும் ரட்சிக்கொண்டு இருக்கக்கூடியவள். அப்படி ஏச அவளே அத்துணையும் காத்து கொண்டிருப்பவளாகவும் இருக்கிறார்.
எப்படின்னா ஏச அந்தர்யாமி, உள்ளும் வெளியும் அவளே இருக்கிறதுனால இங்கே எது அழிகிறது எது காக்கப்படுகிறதுன்னு கேட்கிறது. அம்பாள் தான் உள்ளும் வெளியுமாக, என அந்தர்பகித்தது சர்வம் வியாபிய நாராயணத்திதக என்று சொல்கிற போது எது அழிவு என்பது எப்படி ஏற்படும்? எல்லாம் அம்பாளாகவே வியாபித்திருக்கிறார். அதனால அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவள். அப்படி அந்தர்யாமியாக இருக்கின்ற தன்மையினால்தான் நாம் அம்பாளை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. தடஸ்த லட்சணமாக உன்னுடைய வாக்குக்கும் மனதுக்கும் இந்திரியங்களுக்கும் எட்டாத ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்வதற்கு அம்பாள் சாதகமாக இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய உள்ளும் வெளியும் அத்தனையுமாக யார் இருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்த்தால் இதுவா 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 என்று நெகே பண்ணி நேதி 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 என்று விளக்கி கொண்டே போனால் விளக்க முடியாதது எதுவோ அது அம்பாள். இன்னொன்று சேற்றுக்கு ஆரோபிதமாக பார்க்கிற போது அத்தியாரோப அபவாதம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடு. இந்த பிரபஞ்சம் அம்பாள் தான், ஆனால் பிரபஞ்சம் அம்பாள் அல்ல. பாருங்க, இதுதான் இந்த பிரபஞ்சம். A is equal to B, but B is not A. சாமிஜியினுடைய மந்திரம். அப்போ எப்படின்னா கயிறு தான் பாம்பாக இருக்கிறது, ஆனால் பாம்பு கயிறு அல்ல. அதுதான் இந்த தன்மை தான் இந்த பிரபஞ்சத்தை அனைத்துமாக